ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆப் தோஸ்த் ஆப். கண்டிப்பா இந்த ஆப்போட ஆட்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த ஆட்ஸ் பார்த்த உடனே எல்லாருக்கும் வர டவுட், இந்த ஆப்ல நம்ம ஏர்ன் பண்ணலாமா? இல்ல ஜென்யூன் கனெக்ஷன் கிடைக்குமா? பாய்ஸா இருந்தாலும் சரி, கேர்ள்ஸா இருந்தாலும் சரி, ரெண்டு சைட்லயும் இருக்க டவுட்ஸ் வேலிட் தான். சோ இந்த வீடியோல நம்ம ரெண்டு பெர்ஸ்பெக்டிவையும் கிளியரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாய்ஸ் சைட்ல பார்க்கும்போது நிறைய பேர் ஈஸியா சாட் பண்ணலாம், ஈஸியா கனெக்ட் ஆகலாம்னு நினைப்பாங்க. ஆனா ரியல் யூசேஜ்ல இது அவ்வளவு சிம்பிள் இல்ல. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ண உடனே உங்க நம்பர், ஜெண்டர் அண்ட் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணா போதும், வேற எதுவுமே வெரிஃபிகேஷன் இருக்காது. நெக்ஸ்ட் அதுல சில கேர்ள்ஸ் ப்ரொஃபைல் ஷோ ஆகும், அவங்க கூட ஆடியோ ஆர் வீடியோ கால்ல பேசலாம். ஆனா அதெல்லாம் காயின் பேஸ்ல தான் ஒர்க் ஆகும். பெர் மினிட்டுக்கு இவ்வளவு காயின்னு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் காயின் பர்ச்சேஸ் பண்ணணும். இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, பசங்களுக்கும் ஏர்ன் பண்ற ஆப்ஷன் இருக்குன்னு காமிக்கிறாங்க. சில ப்ரொஃபைல்ஸ் ஷோ ஆகும்னு சொன்னேன் இல்லையா, அதுல பசங்களோட ப்ரொஃபைல்ஸும் இருக்கு. அண்ட் ஆப்ல ஸ்விட்ச் டு லிசனர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை செலக்ட் பண்ணா அவர் டீம் வில் ரீச் அவுட் விதின் 24 ஹவர்ஸ்னு காமிக்கும். அதனால லிசனரா ஜாயின் பண்றதுக்கான ஆப்ஷனும் இதுல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இது இமீடியட் அர்னிங் அர்த்தம்ல, வெரிஃபிகேஷன் ப்ரோசஸ் கம்ப்ளீட் ஆனது தான் கிளியர் ஆகும். ஸ்டார்டிங்ல லாகின் பண்ணும்போது ஆஃபர் காமிக்கும். எக்ஸாம்பிளுக்கு 550 காயின்ஸ் அரௌண்ட் 130 ருபீஸ்க்குன்னு, அதுவும் லிமிடெட் டைம்னு கவுண்ட் டவுனோட வரும். இது ஒரு மார்க்கெட்டிங் புஷ் தான். இப்போ காயின்ஸ் வாங்கினா சீப்பரா பர்ச்சேஸ் பண்ணலாம்னு ஜஸ்ட் காமிக்கிறதுக்கு. பட் நெக்ஸ்ட் டைம் இதே ஆஃபர் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ காயின்ஸ் பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாம் ஸ்க்ரீன்ல காமிக்கிற, ஸ்பெண்ட் பண்றதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்சோ இந்த பிளாட்ஃபார்ம் ஃப்ரீ இல்ல, பட் லிசனரா இருந்தா ஃப்ரீ, நோ பேமெண்ட் ரிக்வயர்டுன்னு இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்காக எல்லாரும் லிசனர் ஆக முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. மேபி பசங்களோட செலக்டட் ப்ரொஃபைல்ஸ் மட்டும் லிசனரா ஆகலாம். ஸோ அதுக்கு சில ப்ரோசஸும் இருக்கு. பட் கேர்ள்ஸுக்கு ஆட்ஸ்லேயே ஏர்ன் ஃப்ரம் ஹோம், ஃபிளெக்சிபிள் இன்கம்னு காட்டுறாங்க. ஸோ இதை பார்த்து நிறைய பேர் அட்ராக்ட் ஆகுறது நார்மல் தான். ஸோ அதே மாதிரி இந்த ஆப் நீங்க இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே உங்க நம்பரை என்டர் பண்ணி லாகின் பண்ணணும். நெக்ஸ்ட் ஜெண்டர் அண்ட் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும். இங்க ஹவு டு யூ வாண்ட் டு யூஸ் தோஸ்ட்னு கேட்பாங்க. ரெண்டு ஆப்ஷன் ஷோ ஆகும், மேக் நியூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஏர்ன் மணின்னு. இது பசங்க லாகின்ல கிடையாது. நீங்க ஏர்ன் மணி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்க ஏஜ், இன்ட்ரெஸ்ட் செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வாய்ஸ் வெரிஃபிகேஷன் இருக்கும். இதை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள அவங்க டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் மேக் நியூ ஃப்ரெண்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறமா கூட லிசனர் ஆப்ஷன் வரும். பட் இதுல அர்னிங் கன்சிஸ்டன்டா இருக்குமா இல்ல ஒகேஷனலா இருக்குமா, இதை பத்தியான எந்த டீடைல்ஸோட கிளாரிட்டியும் இல்ல. ஆனா இதை ஒரு மெயின் இன்கம்னு சொல்லி ஃபுல்லா டிபெண்ட் ஆகக்கூடாதுன்னு தான் என்னோட ஒப்பீனியன். ஆல்சோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஆப்ஸ்ல இருந்து தள்ளி இருக்கிறதே பெட்டர்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஆப்ஸ்ல வர பீப்புள்ஸ் எல்லாருமே இந்த ஆப் யூஸ் பண்ணுவாங்கன்னு இல்ல. அவங்க எல்லாம் கிரியேட்டர்ஸ், ஜஸ்ட் ஸ்கிரிப்ட் ஃபாலோ பண்ணுவாங்க, அவ்வளவுதான். இது காமன் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இதை பார்த்து ஸ்ட்ரைட்டா ட்ரெஸ் பண்ணாம கொஞ்சம் யோசிச்சு டிசைட் பண்ணுங்க. சேஃப்டி பத்தி சொல்லணும்னா ஆப் சைட்ல சில ஃபீச்சர்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஏஐ டிடெக்ஷன் அண்ட் ஸ்கோரிங்னு சொல்றாங்க. சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி ஐடென்டிஃபை பண்றதுக்கு. அதுக்கப்புறமா ஹியூமன் ரிவ்யூ அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட்னு ஒரு லேயர் இருக்கு. கம்ப்ளைண்ட்ஸ் வந்தா மேனுவலா செக் பண்ணுவாங்களாம். லிசனர் சைட்ல ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணுவாங்க, அத்தென்டிசிட்டி செக் பண்றதுக்கு. யூசர் சைட்ல கூட ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் இருக்கு. அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணா ரிப்போர்ட் பண்ண, பிளாக் பண்ண ஆப்ஷன்ஸ் இருக்கு. கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்றதுக்கு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஆனா இது எல்லாம் இருந்தாலும் நம்மளோட சேஃப்டி நம்ம கையில தான் இருக்கு. பர்சனல் டீடைல்ஸ் அதிகமா ஷேர் பண்ணாதீங்க. அன்னோன் யூசர்ஸ்க்கு ரொம்ப இன்வால்வ் ஆகாதீங்க. அண்ட் ஏதாவது ஆஃபா ஃபீல் ஆனா அப்பவே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ லாஸ்டா என்னோட ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் நம்பி நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத வேஸ்ட் பண்ணாதீங்க. ட்ரை பண்ணலாம், பட் கண்ட்ரோல் இருக்கணும். ஸோ பாய்ஸ் சைட்ல ஈஸியா கனெக்ஷன் கிடைக்குதுன்னு சொல்லி ஓவரா ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ் சைட்ல இதை ஒரு மெயின் இன்கம்னு சொல்லி நம்பாதீங்க. யாராவது இதுல இருந்து நீங்க மெயின் இன்கம் மாதிரி ஏர்ன் பண்ணலாம்னு சொன்னா அதை கம்ப்ளீட்டா ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. இது ஜஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் தான், ஸ்டேபிள் இன்கம்னு இதை ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் ஆப் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி ஆப்போட ரிவ்யூஸை கம்ப்ளீட்டா பாருங்க. அண்ட் பிளே ஸ்டோர்லயே ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க, அதை கம்ப்ளீட்டா படிச்சுட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஜஸ்ட் கிரியேட்டர்ஸோட ஆட்ஸ் பார்த்துட்டு பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நீங்க கேட்கலாம், நீங்க ஏன் இந்த ஆப்போட வீடியோ பண்றீங்கன்னு. சிம்பிளா சொல்லணும்னா நானும் ஒரு கிரியேட்டர் தான். நிறைய பேர் இந்த ஆப்பை ப்ரமோட் பண்ணி வீடியோ பண்றாங்க. ஸோ நான் இதை என்னோட சைட்ல இருந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுனால இதோட ரிவ்யூ வீடியோ பண்றேன். ஸோ இது எனக்கு ஒரு கண்டென்ட்டும் ஆச்சு. ஃபைனலி ஒரு சின்ன தாட், நம்மளுக்கு ஆல்ரெடி ரியல் வேர்ல்ட்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் போது இந்த மாதிரி ஆப் த்ரூ நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேவையா, அதுவும் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி. ஸோ நல்லா யோசிச்சுட்டு இந்த ஆப்பை யூஸ் பண்றதா வேணாமான்னு டிசைட் பண்ணுங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.